Anna Administrative Staff College presents TNBC Group 4 and VOA exams, General Science Unit 1ல பயாலஜில நம்ம கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் சொல்லி செல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வந்து ஸோ இதனுடைய இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படி சொல்லிட்டு இருக்க பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் அதில் வந்து பார்க்கலாம். வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆர்எச் விட்டேக்கர் பண்ணாரு, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ பிளான்ட்லையும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ஆல்கேக்கள் வந்து ஆல்கேக்கள் தாலோபைட் அப்படின்றது வந்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரையோபைட், அடுத்து டெரிடோபைட் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ வைரஸ், அப்புறம் அவர் கேட்டகரைஸ் பண்ணாத வைரஸ், அப்புறம் பாக்டீரியாவுடைய பொருளாதார முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்க போறோம். அப்புறம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 6th, 7th, 8th இருக்கிற சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து, ஸோ ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the plant body is differentiated into root and stem and leaf அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த டெரிடோபைட்டும் பிரிக்கலாம். வந்து வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். அது வந்து என்ன சொல்லலாம், ஃபர்ன்ஸ், பெரனிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா அழகு தாவரங்கள், ஆர்னமெண்டல் பிளான்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வந்து அங்கேயே வந்து வாஸ்குலார் கட்டரைகள் வந்துடுது. ஜிம்னோஸ்பம்லையும் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேறு தண்டு இலைன்னு பிரிக்க முடியும். எதை பிரிக்க முடியாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தாலோபைட் அண்ட் பிரையோபைட். தாலோபைட்னா ஆல்கைக்கல், ஆல்காவை பிரிக்க முடியாது. அப்புறம் பிரையோபைட் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதுக்கடுத்து என்னுடைய ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ டேப் ரூட் சிஸ்டம் வந்து நன்கு வந்து வளர்ச்சி அடைந்து ஆணி வேர் தொகுப்பு இதில் இருக்கு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஆஞ்சியோஸ்பம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், தள்ளி வேரும் இருக்கும், ஆணி வேரும் இருக்கும். அது பிக்சரோட பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். வந்து ஸோ அடுத்து 2ஆம் நிலை வளர்ச்சி அப்படின்றது இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா the well developed taproot system and most of the gymnosperms are produced male and female cones வந்து. ஸோ அதுல வந்து முக்கியமானது வந்து ஆண் மற்றும் பெண் கூம்புகளை உருவாக்குகின்றன. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். எது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் கூம்புகளை வந்து உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஜிம்னோஸ்பம்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்னோஸ்பம்ஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து மொத்தம் முதல்ல 4 வந்து பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைக்கடல்ஸ், எடுத்துக்காட்டு சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஜிங்கோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஜிங்கோ ஃபிலோப்பா வந்து, அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபெரல்ஸ், எடுத்துக்காட்டு பைனஸ் வந்து, 4வது வந்து நீட்டல்ஸ், நீட்டம் வந்து. ஸோ அங்க இருக்குல்ல, அதான் சைக்கஸ் மரம் அப்படின்றது முதல் மரம் வந்து. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ஈச்ச மரம் மாதிரி இருக்கும். வந்து அதுக்கடுத்து ஜிங்கோலஸ் அப்படின்னா ஜிங்கோ பைலோப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மாங்காய்கள் வந்து தொங்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதாவது ஜிங்கோலஸ் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபெரல்ஸ் அப்படின்னா பைனஸ் அப்படின்னு முக்கியமான மரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மரம் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கு. ஒரு டேபிள் ஃபேன் இருக்குன்னா டேபிள் ஃபேனோட ரெக்கை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சென்டர் பார்ட் அப்படிங்க மோட்டார் இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து இலைகள் வந்து ப்ராடாகும், அதில் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆ வந்து எதை பிரிக்கிறோம், கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னா ஜிம்னோஸ்பம்ஸை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எடுத்துக்காட்டு முக்கியம். இதுல எது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பைனஸையும் சைக்கஸும் கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். இது வந்து கேள்வியா கேட்டனால திருப்பியும் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இதனுடைய பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல தடவை கேட்டது யூசஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படின்னு பல தடவை கேட்டது. அது என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ பைன், ரோஸ்வுட், ஃபெர்ரு, செட்ரஸ் இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபர்னிச்சர், பென்சில், மேட்ச்ஸ்டிக் ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. பெயிண்ட், வார்னிஷ், மருந்து இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த பைன், செங்கட்டை, ஃபெர், செட்ரஸ் அப்படின்றது எதுனா மரச்சாமான்கள், பென்சில்கள், தீக்குச்சிகள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸ்பெசிஃபிக்கா. அடுத்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ ஃபைனில இருந்து ஃபைனஸ் அப்படின்னு மரங்களா, ஸோ அதுல இருந்து மரக்கட்டை எண்ணெய், ரெசின் போன்றவை கிடைக்கின்றன. இந்த ரெசின்ல இருந்து என்ன கிடைக்குது, வர்ணங்கள், ஆயின்மெண்ட்டுகள், வார்னிஷ்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்போ பைனில இருந்து கிடைக்கக்கூடிய மரக்கட்டை எண்ணெயில இருந்து இதெல்லாம் தயாரிக்கிறோம். ஸோ டிம்பர், ஆயில்ஸ் அண்ட் ரெசின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பைனஸ் அண்ட் ரெசின்ஸ் ஆர் யூஸ்டு. அதுல இருந்து கிடைக்கிற அந்த ரெசின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், பெயிண்ட், ஆயின்மெண்ட், வார்னிஷ். ஸோ அப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா பைனஸ் அப்படின்ற மரத்துல இருந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து நெக்ஸ்ட் எபிட்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து என்ன அப்படின்னா எபிட்ரா அப்படின்றதுல இருந்து எபிட்ரின் அப்படின்ற மருந்து கிடைக்குது. வந்து ஸோ தயாரிக்கப்படுகிறது. இது வந்து ஆல்கலாய்டு மருந்துன்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆஸ்துமா நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸோ அப்போ எபிட்ரா அப்படின்ற மரத்துல இருந்து எபிட்ரைன் அப்படின்ற ட்ரக் நம்ம எடுக்கிறாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆனா கியூஸ் ஆஸ்துமா, அந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்த பயன்படக்கூடிய மருந்து எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எபிட்ரைன். எங்க இருந்து கேட்டீங்கன்னா எபிட்ரா அப்படி மரத்துல இருந்து. இந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா ஜிம்னோஸ்பம் வகையை சார்ந்தது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்து
நீட்டம் அப்படின்றது வந்து ஸோ மூட்டு வாதத்தால் வந்து மூட்டு வாதத்தை குணப்படுத்துகிறது வந்து. அப்போ மூட்டு வாதம் அப்படின்னா வந்து மூட்டு வலின்னு சொல்லி அதான். ஸோ அதை சரி பண்றது யாரு அப்படின்னா நீட்டம் வந்து. ஸோ அந்த நீட்டம் அப்படின்றது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஜிம்னோஸ்பம் மருந்து நீட்டம் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிளாகவும் அது பார்த்தோம். ஸோ கியூஸ் ருமேட்டிசம். ஸோ ருமேட்டிசத்தை சரி செய்ய பயன்படக்கூடிய மருந்து எதுனா நீட்டம். நீட்டம் எங்க இருக்கு? நீட்டம் அப்படின்னா மரத்துல இருந்து கிடைக்குது. அடுத்து அகத்திஸ் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் வகையை சார்ந்த மரம் தான். ஸோ அந்த அகத்திஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பேப்பர் தயாரிக்க பயன்படுது. காகிதம் தயாரிக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அகத்திஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மங்கீஸ் பசல் வந்து. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து அரகேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஆர்னமெண்டல் பிளான்டா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வந்து. வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் வந்து டெரிடோபைட்டுகளை சொல்லுவோம் வந்து. ஆனா இங்க ஜிம்னோஸ்பம்ல மங்கீஸ் பசல் அப்படின்றது வந்து என்னன்னா அரகேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அந்த ஆர்னமெண்டல் எவர் கிரீன் ஆர்னமெண்டலா வந்து பயன்படுது. கீழே வந்து மறைஞ்சிருக்கும் எவர் கிரீன் ஆர்னமெண்டல். ஸோ இது வந்து பசுமை மாறாத அழகு தாரமா வந்து ஜிம்னோஸ்பம்ல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரகேரியா இருக்கு. இது குரங்கின் புதர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்றது புரியுதா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பியும் கேட்பாங்க. திருப்பி இதுதான் கேட்டுட்டே இருக்காங்க. ஜிம்னோஸ்பம் பொறுத்த வரையும் திருப்பி கேட்கறது இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பைனஸ், ரெண்டாவது மரம் எபிட்ரா, மூணாவது நீட்டம், நாலாவது அகத்திஸ், அஞ்சாவது வந்து அரகேரியா வந்து. இந்த அஞ்சுமே இம்பார்ட்டன்ட் வந்து. இது இல்லாம வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சைக்கஸ் ஜிங்கோ பயலாப்பா பைனஸ் நீட்டம் வந்து. இதுல பைனஸ் அண்ட் நீட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க யூசஸ்லயும் நம்ம பார்த்துட்டோம் வந்து. அதனால அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 மட்டும் இங்க வந்து 5 + 2 அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவ்வளவு முடிஞ்சு ஜிம்னோஸ்பம் பொறுத்தவரை இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பூக்கும் தாவரங்கள் வந்து. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து பூக்கும் தாவரங்கள் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம இப்போ ஃபெனோரோகேம்ஸ் அப்படின்னு பேர், ஃபெனோரோகேம்கள் அப்படின்ற பேர் வந்து. அதே பூக்காத தாவரங்கள் என்ன சொல்லுவோம்? கிரிப்டோகேம்கள் என்று பெயர். அது யாரு? தாலோபைட், பிரயோபைட், டெரிட்டோபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாலோபைட்னா பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தாலோபைட் பாசி தண்ணியில தான் இருக்கும் வந்து. அதே வந்து பிரயோபைட்டுகள் அப்படின்னா நிலத்திலும் நீர்லையும் இருக்கும் இருவாழ்விகள், ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து. அதே வந்து டெரிட்டோபைட் அப்படின்னா வந்து ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் வந்து உண்மையான நில தாவரங்கள், ஜுராசிக் காலத்துல வாழ்ந்தது, வாஸ்குலார் கட்டரை அதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அதோட யூசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பாசிக்கு இம்பார்ட்டன்ட், பாசிலையும் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் பிரயோபைட்லயும் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் டெரிட்டோபைட்லயும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்டோம். இப்போ ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து ஜிம்னோஸ்பம் பார்த்தோம். அடுத்து ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து. ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் என்னது கண்டிஷனை தவிர்த்து மீது எல்லா இடத்துலயுமே இருக்கும். இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் வந்து. அப்போ புவியில் கடுமையான சூழ்நிலை இருக்கு, அதிக குளிரா இருக்கு, பனி படர்ந்த பகுதியா இருக்கு, அங்க இருக்காது. அதிக வெப்பமா இருக்கு, பாலைவனமா இருக்கு, அங்க இருக்காது. அந்த மாதிரி பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதி எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னா பயங்கர பெருசா மரமா இருக்குமா அப்படின்னா சிறு செடியில இருந்து பெரிய மரம் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நெல் அப்படின்றது தாவரம் வந்து நெற்கதிர் அப்படின்றது வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு? இவ்வளவுதான் இருக்கும், சிறியதா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமரம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு? நல்லா பெருசா இருக்கா? ஸோ அப்ப நெல்லுல இருந்து மாமரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஆஞ்சியோஸ்பம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு செடியாகவும், பெரு கொடியாகவும், புதர் செடியாகவும் மற்றும் பெரிய மரமாகவும் எல்லா கேட்டகரிலையும் இருக்கு. இது எல்லாமே என்ன இதுல வந்துடும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ். அப்ப ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ பூக்கும் வந்து. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விதை உருவாகும். அந்த விதையில வந்து பாத்தீங்கன்னா காய் உருவாகி அதுக்கப்புறம் கனி உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்ப பூ பூத்து வந்து பாத்தீங்கன்னா கனி உருவாகுது. அந்த கனிக்குள்ள என்ன இருக்கணும்? விதை இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கனி இல்ல, விதை மட்டும் உருவாகுது அப்படின்னா விதை மட்டுமே கூட உருவாகும் வந்து. அப்படி உருவாச்சு ஆகும்போதுல பூ இருக்கும், ஃப்ளவர்ஸ் கண்டிப்பா இருக்கும். எதுல இருக்குன்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ்ல இருக்கும் சொல்லி பார்க்கணும் வந்து. அதை வச்சு நம்ம வேறுபடுத்தி அது வந்து ஒரு வித்தலையா இரு வித்தலையா வந்து, அது ஆணி வேரா சல்லி வேரா, அது வந்து இணைப்புக்கு நரம்பமைவா வலைப்பின்னல் நரம்பமைவா அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும் சொல்லி பார்க்குறோம் வந்து. ஒரு தாவரம் வந்து ஆணி வேரா சல்லி வேறான்றது அப்படி புடுங்கி அப்படி பார்க்க வேண்டியதில்லை, செத்துரும் புடுங்குனீங்கன்னா. ஏன்னா லேட்டரல் ரூட்னு சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா துணை வேர்கள்லாம் வந்து என்ன ஆயிடும்? மண்ணோட இறுக பிரிஞ்சு அதெல்லாம் அருந்துடும். அருந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் நம்ம வச்சோம்னாலும் முளைக்காது. அப்ப ஒரு தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கொண்டு வரணும், உயிரோட வைக்கணும் அப்படின்னா அதனோட லேட்டரல் ரூட்டோட சேர்ந்த மாதிரி அதை எடுத்துட்டு போய் நம்ம வச்சோம்னா தான் என்ன பண்ண முடியும்? அதை நம்ம பொழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி பண்ணணும் வந்து. அடுத்து வந்து ஸோ கண்டக்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைலம் ஃப்ளோயம். சைலம் ஃப்ளோயம் எங்க இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது தாலோபைட் ஆல்கேல கிடையாது, பிரயோபைட் அதுலயும் கிடையாது, டெரிட்டோபைட்ல இருக்கு, வாஸ்குலார் கட்டரைகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பம்ல இருக்கு, அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பம்ல இருக்கு.
அப்ப ஃப்ளோயம் ஃபுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன் அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஃப்ளோயம் ஃபுட்டு மறக்கவே கூடாது வந்து. அப்ப சைலம் என்ன பண்ணும், நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து உணவை கடத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு முடிஞ்சு. அப்ப சைலம் ஃப்ளோயம் என்ற கடத்து திசுக்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாம் நிலை வளர்ச்சி எங்கப்பா இருக்கு அப்படின்னா இதுலயும் இருக்கு வந்து. அண்ட் இதுனா ஜிம்னோசோம்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அந்த பட்டை உருவாக்கம் அப்படின்றது வந்து இங்க இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எப்படி இந்த கனி உருவாகுது, எப்படி இந்த ஃப்ளவர்ஸ் உருவாகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கல. ஸோ ஃப்ளவர்ஸ் ஏன் உருவாகுது, மலர்கள் ஏன் உருவாகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிபீஸ் இல்லைன்னா பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான் ஃப்ளவர்ஸ் வந்து உருவாகுது. அந்த கலர்ஸை பார்த்தவொடனே என்ன பண்ணுன்னா அதுல நெக்டார் இருக்கும். நெக்டார்னா அதுல தேன் இருக்கும் வந்து. நமக்கு வர்றது தேன், அது கலெக்ட் பண்றது நெக்டார் அப்படின்னு பேர் வந்து. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா இன்செக்ட் போய் என்ன பண்ணும் அதுல உட்காரும். அப்படி உட்காரும் போது அந்த இன்செக்டுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன எது ஒட்டிக்குது அப்படின்னா வந்து மகரந்த தாள்கள் இருக்குல்ல, அந்த மகரந்த தூள்கள் வந்து போலன் கிரெயின்ஸ் சொல்லுவோம். அது போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிட்டா அது போயிட்டு இன்னொரு மரத்துல இன்னொரு பூல வந்து உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சூர்பை வந்து சாரி சூலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி சூலகம் ஓப்பன் ஆயிருக்கும் போது அதுல போய் விழுந்த உடனே அங்க உள்ள இருக்கக்கூடிய சூழ்ல கருவுறுதல் அப்படின்னு நடக்கும் வந்து. சரி, அப்ப இது போய் உட்காரும் போது அந்த பூலே வந்து பாத்தீங்கன்னா சூல் அப்படின்றது இருக்குதானே செய்யும். அப்ப அந்த போலகிரைன்ஸ் அதுல போய் விழலாம்ல அப்படின்னா விழாது. ஏன்னா அது வந்து மரம் வந்து என்ன பண்ணுதுன்னா கிராஸ் பாலினேஷனை மட்டும்தான் பெரும்பாலான மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்குது. அது எப்படி அப்படின்னா இந்த ஆண் மகரந்த தாள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த. அது என்ன சொல்லுவோம்னா போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேல் வந்து. தூள் அப்படின்றது வந்து என்னன்னா ஃபீமேல் வந்து. ரெண்டுமே ஒரே நேரத்தில் மெச்சூர்ட் ஆகாது. அப்ப அந்த மெச்சூரிட்டி அந்த ஃப்ளவர்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா லேட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் மகரந்த தாள் இருக்குன்னா உட்காந்து அதை அணி கலெக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த போலன் கிரெயின்ஸ் பாடியில அட்டாச் ஆகும். அந்த போலன் கிரெயின்ஸ் அதுல உள்ள விழாம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா வந்து தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு நடக்காம தவிர்த்துரும். அப்போ உட்காந்துட்டு அது அங்க தேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணும் இன்னொரு ஃப்ளவர்ல போய் உட்காரும். ஆயிரக்கணக்கான பூல வந்து கலெக்ட் பண்றதுதான் ஒரு சொட்டு தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ போயிட்டு இன்னொரு மரத்துல இருக்க ஃப்ளவர்ல உட்காரும் போது அங்க வந்து என்ன இருக்குன்னா சூல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ அதுல போயிட்டு அந்த மகரந்த தாள் வந்து விழும்போது அந்த பொலங்கிரைன்ஸ் விழும்போது என்ன ஆகுதுன்னா கருவுறுதல் நடக்குது. அந்த கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சீட் ஃபார்ம் ஆகுது. அந்த சீடை சுத்தி ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. ஏன் ஃப்ரூட் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்காக இல்லை, நம்மளும் சாப்பிட்றதுக்கு தான். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கொட்டையை தூக்கி போறீங்களா அந்த மாதிரி தான் வந்து. அப்ப சீடு டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்ப அங்க பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற கனியை வந்து சாப்பிட்றதுக்காக வரும். விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அது என்ன பண்ணும், நம்ம தான் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா திராட்சை எது சாப்பிட்டாலும் சரிதான், இல்லைன்னா சீட்லெஸ்ஸா இருக்கமான்னு பார்த்து தேடி வாங்குறோம் வந்து. ஏன்னா சீடுன்றதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு வந்து. விதை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு திராட்சையில என்ன பண்ணிட்டாங்க ஹைபிரிட் வந்து விதை இல்லாம வருது. வாழைப்பழத்துல ஹைபிரிட் விதை இல்லாம வருது அந்த. பொமோகிரானட்லயும் கூடிய சீக்கிரத்தில் அதையும் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த விதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம துப்பிடுறோம் வந்து. விலங்குகள் என்ன பண்ணணும்னா அப்படியே முழுங்கிடும். முழுங்கினதுக்கு அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் போய் விதை வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு ஹாட் கோட்டிங் லேயர் வந்து மேலே இருக்கு, அவுட்டர் லேயர். ஈவன் வந்து எக்ஸ்ட்ரீமா டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா கூட விதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. எந்த ஒரு ஆர்கானிசமும் மைக்ரோ ஆர்கானிசமும் அதை வந்து இன்வைட் பண்ணுவோம், உள்ள போக முடியாது அவ்வளோ ஈஸியா, விதைக்குள்ள போக முடியாது. அதனால விதை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நல்ல மாய்ச்சர் வந்தோடனே அந்த விதை வந்து முளைச்சிடும். அப்போ அதோட எக்ஸ்கிரீட்டா வந்து கழிவுல வந்து அந்த விலங்குகளோட பறவையோட கழிவுல வந்து எச்சத்துல வந்து அந்த விதை வெளியே வந்துடும். அது எங்க போய் விழுதோ அந்த இடத்துல அது மரமா முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லி வர கன்றா வந்து மரமாகும். அப்ப பேரண்ட் தாய் மரத்துக்கிட்ட இருந்து சேய் மரம் வந்து தள்ளி போறதுனால காம்படிஷன் வந்து குறையும். அங்கேயே விழுந்துன்னா அந்த நிழல்ல என்ன பண்ண முடியாது, சரியா வளரவும் முடியாது. பத்தாவதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தாய் மரத்தோட சேய் மரமும் தண்ணி காம்படேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் வந்து என்னதுன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் அப்படின்னு நடக்குது. இப்போ ஃப்ளவர் ஏன் உருவாகுது, கனியா உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சூர்பை பை அப்படின்றது வந்து என்னவா மாறுதுன்னா கனியா வந்து மாறுது வந்து. அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்கள் என்னவா மாறுதுன்னா அதுதான் விதையா மாறுது. ஸோ அதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ சூர்பை வந்து கனியாகவும் அதுக்குள்ள இருக்க சூழ்கள் வந்து என்னவா மாறுது விதைகளாகவும் மாறுகின்றன அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. ஸோ ஓவல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் த காப்பல்ஸ் ஆஃப் ஓவரி விச் லேட்டர் கெட்ஸ் மாடிஃபைட் இன்டு ஃப்ரூட். அப்போ ஓவரி என்னவா மாறுதுன்னா ஃப்ரூட்டா மாறுது. அண்ட் ஓவல்ஸ் என்னவா மாறுது அப்படின்னா சீட்ஸா வந்து மாறுது. அவ்வளவுதான். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஓவரி ஃப்ரூட்டாகவும் ஓவல்ஸ் வந்து என்னவா மாறுது சீடா மாறுது. ஸோ சூர்பை கனியாகவும் சூழ்கள் விதைகளாகவும் மாறுகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஞ்சியோஸ்போம்களை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து ஒன்று வந்து மோனோகாட்டிலான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் என்னன்னா டைகாட்டிலான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ எப்படி வகைப்படுத்துறோம் வந்து ஒன்று ஒரு வித்தலை அப்படின்னு சொல்லி சொல்றோம், இன்னொன்று இரு வித்தலை. அது என்ன ஒரு வித்தலை இரு வித்தலை அப்படின்னா இப்ப நெல் இருக்கு கோதுமை இருக்கு, அதை வந்து நீங்க என்னைக்காவது உடைச்சு பார்த்துருக்கீங்களா? உடைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வித்தலை வந்து
ஒரே ஒரு சீடு தான். அதே டைகாட்டிலான்ஸ் பட்டாணியை உடைச்சிருப்பீங்க, வேர்க்கடலை உடைச்சிருப்பீங்க, புட்டுக்கடலை அதையும் உடைச்சிருப்பீங்க. அப்ப எதெல்லாம் ரெண்டா உடையுதோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து டைகாட்டிலான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வந்து இருவித்திலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ஒரு வித்திலைக்கும் இருவித்திலைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ உடைக்க முடிஞ்சது அப்படின்னா உடைக்க முடிஞ்சதுன்னா இருவித்திலை, உடைக்க முடியல அப்படின்னா ஒரு வித்திலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு வித்திலைக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், பேடி, மைஸ், வீட் இதெல்லாம் வந்து உருவத்திலேக்கு எடுத்துக்காட்டு. வந்து இப்போ உருவத்திலை தாவரங்கள் புல், நெல், கோதுமை, சோளம் இதெல்லாம் வந்து உருவத்திலை. வந்து அதே இருவத்திலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பீன், பீ, மேங்கோ இதெல்லாம் வந்து இருவத்திலை. வந்து அவரை, பட்டாணி, வந்து மாங்காய் கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயா இருக்கும் போது அந்த மாங்காய்க்குள்ள இருக்கிற அந்த சீடை வந்து கொட்டையை எடுத்தீங்கன்னா ரெண்டா விரிச்சிங்கன்னா ரெண்டா வரும். வந்து அப்போ வந்து சாஃப்டா இருக்கும், அதனால ரெண்டா பிரிச்சலாம். மாம்பழம் ஆனோடனே அது ஹார்ட் ஆயிடும், அவுட்டர் லேயர் வந்து ஹார்டானதுக்கு அப்புறம் அது வந்து உடைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வந்து அடுத்து அப்ப அந்த மாங்கொட்டைக்குள்ள வந்து எப்படி வண்டு உள்ள போச்சு, ஹார்டா இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. மாம்பழம் பார்க்க சூப்பரா இருக்கு, வெட்டினதுக்கு அப்புறம் தெரியும் உள்ள வந்து வண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி வண்டி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அதனுடைய பேரண்ட் வண்டு இருக்குல்ல, ஸோ அந்த தாய் வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மா மரத்துல ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும் போதே அதுல போயிட்டு முட்டையை போட்டு வந்துடும். அப்ப அந்த ஃப்ளவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை நடந்து சீடு ஃபார்ம் ஆகும்போது அந்த சீடுக்குள்ள எது ஃபார்ம் ஆகுதுன்னா வண்டு இருக்கு. அப்ப அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டா மாறும், சீடு வந்து ஃப்ரூட்டா மாறும். அப்ப டெவலப் ஆகும்போது வண்டு ஏற்கனவே வந்து முட்டையை போட்டு என்ன பண்ணுச்சு உள்ள வச்சிருச்சு. அப்ப அந்த மாங்கொட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வண்டு ஆல்ரெடி இருக்கு. அப்ப மாங்கொட்டையில இருக்கிற அந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெளியே வரும், அது மெச்சூர்னா மாம்பழமா இது மாறும்போது வெளியே வந்து அந்த கனியை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஃப்ளை ஆகும். இப்படிதான் நடக்குது. அதனால மருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இந்த வண்டு வராம இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாங்கொட்டையில மருந்து வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ளவருக்கு அடிப்பாங்க. அப்போ ஃப்ளவருக்கு மருந்து அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டு வராம இருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய்கள் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழமா மாறும்போது வண்டோட எப்படி இருக்கு, மேல எந்த இடத்துலயும் ஓட்டை இருக்காது, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து எப்படி வருதுன்னா இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து எண்டோஸ்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சீடுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது ஒரு வித்திலை இருவித்திலை அப்படின்னு ஒரு வித்திலை வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்போம் அண்ட் எம்பரியோ அப்படின்னு இருக்கும். கரு உணவு கரு. அது என்ன கரு உணவு கரு அப்படின்னா அந்த கரு வந்து முளைச்சு வெளியே வரணும்னா வர்றதுக்கு அதுக்கு எனர்ஜி வேணும், ஆற்றல் வேணும். அப்ப இந்த உணவை எடுத்துட்டு தான் வெளியே வரும். வெளியே வந்து 2 இலையை விட்டா போதும், உடனே சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 2 இலையை விடுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதுக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா வந்து சப்போர்ட் தேவைப்படுது. அதுதான் கரு உணவு. அதை தான் நம்ம உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த நெல்லு கோதுமைன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருவித்திலை அப்படின்னும் போது அதுலயும் வந்து கரு உணவு அப்படின்றது வந்து இருக்கும் ஆப்ஷன் பாக்குறோம். வந்து அவ்வளவு ஒரு வித்திலை இருவித்திலைக்கு எடுத்துக்காட்டு தாரம் வந்து கேட்பாங்க. அடுத்து ரூட் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா இருவித்திலை இப்ப எக்ஸாம்பிள் பட்டாணி செடி இருக்குன்னா அதனுடைய வேர் வந்து பாத்தீங்கன்னா ஆணி வேரா இருக்கும், டேப் ரூட் சிஸ்டமா இருக்கும். வந்து அதே வந்து நெல் கோதுமை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய வேர் எப்படி இருக்கும், சல்லி வேரா இருக்கும். வந்து அப்ப ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து மோனோகாட் உருவத்திலை தாவரங்களையும் சல்லிவேர் தொகுப்பு, இருவித்திலை தாவரம் ஆணிவேர் தொகுப்பு, டேப் ரூட் சிஸ்டம் டைகாட்ல இருக்கும். வந்து அந்த லீஃப் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வலைப்பின்னல் நரம்பமைவு. இப்ப செம்பருத்தியோட இலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வலைப்பின்னலா இருக்கும். வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ரெட்டிகுலேட் வேனிலேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து ரெட்டிகுலேட் வேனியேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். அதே பேரலல் வேனியேஷன் அப்படின்னா புல் இருக்கும்ல, புல் தாவரம் அந்த நெற்கதிர் இருக்குல்ல அதனுடைய இதை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். வந்து கரும்பு எக்ஸாம்பிள் வந்து பொங்கல் வரப்போகுது, கரும்பு பாத்தீங்கன்னா சல்லி வேரா இருக்கும். வந்து அந்த கரும்போட இலையை பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த நரம்பமைவு இப்படி இருக்கும். அந்த அடுத்த பிக்சர்ல காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் என்ன அப்படின்னா பேரலல் வேனியேஷன், அதாவது இணைப்போக்கு நரம்பமைவு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வேனியேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து தமிழ்ல என்ன வலைப்பின்னல் நரம்பமைவு. அப்ப செம்பருத்தி எடுத்துக்காட்டு புல், கரும்பு இந்த புல்லோட நம்ம கேட்டகரியில வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதனுடைய எடுத்துக்காட்டை வந்து பாக்குறோம். டேப் ரூட் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், ஆணி வேர் இருக்கும். இலேட்டரல் ரூட் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றது துணை வேர்கள் அப்படின்றது. வந்து ஃபைப்ரஸ் அப்படின்றது கீழே இருக்குல்ல, ஸோ அதான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ரெட்டிகுலேட் வேனியேஷன் பேரலல் வேனியேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைப்ரஸ் ரூட் டேப் ரூட், பேரலல் வேனியேஷன் கிராஸ், ரெட்டிகுலேட் வேனியேஷன் அப்படின்னா வந்து ஷூ ஃப்ளவர் அப்படி செம்பருத்தி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அது எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன். வந்து அடுத்து மலர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா செட்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டைகாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4, 8, 12 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் செட்ஸா வந்து இதெல்லாம். அதே வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட் அப்படின்னு எடுத்துட்டா 3, 6, 9ன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். வந்து அப்ப நீங்க ஒரு ஃபிளவரை பாக்குறீங்க, அந்த ஃபிளவரோட அந்த இதழ்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அது வந்து சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3 இருக்கும், அப்படி இல்லைன்னா 6 இருக்கும், அப்படி இல்லைன்னா 9 இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். வந்து அதே வந்து அங்க வந்து 4 இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா 5 இருக்கு, இல்ல 8 இருக்கு, 10 இருக்கு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைகாட். வந்து அப்ப அந்த மலரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அதனுடைய
வேர் எப்படி இருக்குன்னா ஆணி வேரா சல்லி வேரான்னு சொல்லிடலாம். அப்ப டைகாட் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 4 or 5 வந்து மோனோகாட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒற்றைப்படை மோனோகாட்னா 1 மோனோனா 1 அப்போ ஒற்றைப்படை எண் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் அது 3 வருது. இந்த டைகாட் அப்படின்னு 4 வருது. அப்ப 5 இருக்கு, அதுவும் ஒற்றைப்படை எண் தானே அப்படின்னா 4 இல்லைன்னா 5. அப்ப மோனோகாட் அப்படின்னா அது என்னது ஒன்னே ஒன்று தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 3 வச்சுக்கோங்க. டைகாட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 4 இல்ல 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து some plants seeds are exposed without any கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்த விதைகளை உடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்கஸ் அண்ட் ஃபைன் வந்து ஸோ சைக்கஸ் அண்ட் ஃபைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கு திறந்த விதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விதைகளை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்போம் அப்படின்ற கேட்டகரியில வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ சைக்கஸ் அண்ட் பைனஸ் அப்படின்றது வந்து என்ன வந்து திறந்த விதைகளை கொண்ட தாவரங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்போசர் வித்வுட் கவரிங் தீஸ் ஆர் நேக்கட் சீடட் பிளான்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி டைகாட்டிலான்ஸ் பிளான்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ உடைக்க முடியும். மோனோகாட்டிலானா உடைக்க முடியாது அப்படின்றத இங்க அடுத்து கீழே கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம்பிள் முக்கியம். திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் எது அப்படின்னா சைக்கஸ் பைனஸ் வந்து நேக்கட் சீடட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அப்படின்னா சைக்கஸ் பைனஸ் வந்து இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மைக்ரோ ஆர்கானிசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்விடெக்கை கிளாசிஃபை பண்ணாதது எது அப்படின்னா வைரஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன்ல அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பாய்சன். பெரும்பாலும் வைரஸ்னாவே நமக்கு என்னது அதனால வந்து தொல்லை தான். வந்து பாக்டீரியா கூட நமக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்கு, பொருளாதார முக்கியத்துவம் இந்த பாக்டீரியா இருக்கு, மண்ணோட வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய பாக்டீரியா இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் வைரஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸ்டடி ஆஃப் வைரஸ் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராலஜி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து வைரஸ் பற்றி படிக்க பேருக்கு வைராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது உயிருள்ளவை மற்றும் உயிரற்ற பண்புகள் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோடனே கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு உயிரினம் கிடைச்சதுன்னா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்னது அது உயிருள்ள பண்புகளே வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து வெரி சிம்பிள் தான். வைரஸுக்கு தனியா மெட்டபாலிசமே கிடையாது. ஒரு உணவு வந்து செரிக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதுகிட்ட. ஆனா மற்ற செல்கள் பாக்டீரியாவா இருக்கட்டும், ஃபங்கையா இருக்கட்டும், பிளான்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், ஸோ அதனால என்ன பண்ண முடியும்னா உணவை வந்து செரிக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் அப்படின்றது அதுகிட்ட வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசமும் கிடையாது, உணவை செரிக்கவும் முடியாது, செல்லு உற்பத்தி பண்ணி வச்சிருக்க உணவை அப்படியே எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்ப பல்கி பெருகிறதுக்கு அதை வந்து பயன்படுத்துது. அப்ப செல்லுக்குள்ள போய் உணவை வந்து எடுத்து அந்த உணவை அதை பயன்படுத்தினால செல் வந்து பாதிக்கப்படும், அந்த செல் வந்து இறக்க நேரிடும். இப்படிதான் வந்து அது பல்கி பெருகிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வைரஸை பொறுத்தவரையும். ஸோ அப்போ உயிருள்ள உயிரற்ற பண்புகள் ரெண்டுமே ஒரு செல்லுக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா உயிருள்ள பண்புகள், அது உயிரினத்துக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா உயிரினத்துக்கு வெளியே இருந்ததுன்னா அது வந்து உயிரற்ற பண்புகளை கொண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த வைரஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது பார்டர் லைன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஏற்கனவே நம்ம யூக்ளினா அப்படின்னு ஒன்று பார்த்தோம், எங்க புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகத்துல வந்து பார்த்தோம். அது என்ன சொன்னோம், பார்டர் லைன் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தாவரத்துக்கும் விலங்குக்கு நடுவில் யாரை வச்சிருக்கோம்னு யூக்ளினா வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா சூரிய ஒளி இருக்கும்போது பகல் நேரத்துல வந்து என்ன பண்ணுது, அது வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணுது. அது இரவு நேரத்துல வந்து விலங்கா மாதிரி அந்த கசையிலை பிளாஜலம் யூஸ் பண்ணி நகர்ந்து போய் உணவை வந்து சாப்பிடுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளினா வந்து பார்டர் லைன் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல், வந்து வைரஸ் இஸ் பார்டர் லைன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ வைரஸ் நம்ம என்ன பண்றோம், வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற வந்து இடையிலான எல்லை கூட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது. அதனாலதான் அது என்ன பண்ண முடியல, எடுத்துட்டு வந்து தனியா ஒரு உலகமா வச்சு ஆராய்ச்சி விட்டேக்கர் வந்து சொல்லல அப்படி சொல்லி பார்க்கணும். சொன்னது யார், ஆராய்ச்சி விட்டேக்கர் 5 உலகம் தான் சொல்றாரு, அதுல வைரஸ் கிடையாது அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து லிவிங் செல்ஸ் இன்சைட் த விச் வைரஸ் வந்து க்ரோஸ் அண்ட் மல்டிப்ளேஸ் இஸ் நோன் அஸ் ஹோஸ்ட் செல். ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ள போய் அங்க வளர்ந்துச்சு பல்கி பெருகிச்சுன்னா அது வந்து என்ன சொன்னோம், ஹோஸ்ட் செல் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்போ வைரஸ் வளர்ந்து பெருகும் உயிரணு புரவலன் செல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புரவலன் செல் அப்படின்றது என்னன்னா ஓம்புயிரி அப்படின்னு சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்ல இங்க வந்து புரவலன் செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே வைரஸ்கள் உயிரினங்களில் எந்த பண்புகளையும் காட்டாது, உயிருள்ள பண்பு எதையும் காட்டாது அப்படி பார்க்கணும். வந்து அப்ப ஓம்புயிரிக்குள்ள போனாதான் உயிரோட இருக்க மாதிரி காமிக்கும். வெளியில இருக்கும் போது என்னது, outside the host cell the virus do not show any of the characteristics of a living organism. வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஒரு பண்பையும் காட்டாது அப்படி பார்க்கணும் வெளியே. வந்து WM ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் இவர் தான் என்ன பண்ற வைரஸை படிக்கப்படுத்துறாரு. So WM Stanley, the American scientist, obtained a crystalline protein sediment from the infected tobacco juice. So tobacco juiceல இருந்து கண்டுபிடிக்கிறாரு டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு, வைரஸ்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. வந்து கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக ஜேஎச் நார்த் பிரபுவோட இவர் என்ன பண்றாரு, நோபல் பிரைஸ் வாங்குறாரு. எப்பன்னா 1946 அப்படி சொல்லி பார்க்கணும், 1946. அதே மெடிசனுக்கு 1945 ஒருத்தர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார். அவர் யாரு, வந்து கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் என்னது குயின் ஆஃப் ட்ரக்ஸ் பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்காக அலெக்சாண்டர் ஃபிளமிங் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் 1945ல. வந்து 1946ல வந்து பாத்தீங்கன்னா யாரு, WM ஸ்டான்லி வந்து, அப்புறம் ஜேஎச் நார்த் பிரபு
2 பேரும் சேர்ந்து நோபல் பரிசு வாங்கினாங்க 1946ல. எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை சாற்றில் இருந்த வைரஸ்களை படிக்கப்படுத்தினதுக்காக. அப்ப புகையிலை சாற்றுல வைரஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து வைரஸ்களின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ், அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்களோட புகையிலை மொசைக் வைரஸ் அப்படின்றது அதனுடைய ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அடினோ வைரஸ் அப்படின்றது ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஆர்என்ஏ. அண்ட் பாக்டீரியா பேஜோடைய இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ்கள் அப்போ ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஜெனடிக் மெட்டீரியல் மாறி மாறி இருக்கு. பாக்டீரியா பேஜ் அப்படின்னா பாக்டீரியாக்களை தாக்கி அளிக்கக்கூடிய வைரஸ்களோட பேர் தான் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனுடைய வடிவம் அப்படின்றது தலைவரட்டை வடிவம் சொல்லி பார்க்குறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், அடினோ வைரஸ், அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அண்ட் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வைராலஜியில் மைல் கற்கள் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ 1796 இது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ஏன்னா எட்வர்ட் ஜென்னர் எதுக்கு எதிராக வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாரு, பெரியம்மைக்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஸ்மால் பாக்ஸ் அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா பெரியம்மை வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வந்து. ஸோ அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸ்மால் பாக்ஸ்னா அப்போ சின்னம்மைன்னு போட்டு கூட அது பெரியம்மை. பெரியம்மைக்கு எதிராக கண்டுபிடிக்கிறார் எட்வர்ட் ஜென்னர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இவர் இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து பரவுது. ஆனா யாரை பாதிக்கலன்னா பால்காரங்களை மட்டும் பாதிக்கல. ஸோ அப்போ அவர் வந்து ஸ்டடி பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா மாட்டுக்கு இந்த வைரஸ் வந்து அந்த வைரஸுக்கு எதிரான புரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து மாட்டோட உடல்ல சுரக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பால் மடியில பால் கறக்கும் போது மாட்டோட உடல்ல இருந்து இவங்களுக்கு வந்து போகுது. ஸோ அப்போ ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவங்களுக்கு போகுது. ஸோ இவங்க பால் கறக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் போறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை உருவாகுது. ஸோ அப்புறம் பால் மடியில இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆன்டிபாடிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. பண்ணி என்ன பண்றாரு, இவரோட பையனுக்கே போட்டு செக் பண்ணி பார்க்கறாரு. அப்போ வந்து என்னது பரவாயில்லன்னு தெரியுது. ஸோ அப்போ இவர் என்ன பண்றாருன்னா வேக்சினா தடுப்பூசியா இவர் போடுறது வந்து என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற தடுப்பூசிக்கும் அப்ப இருக்கிற தடுப்பூசிக்கும் வேற. ஃபர்ஸ்ட் இவர் யூஸ் பண்ணது வேக்சின் அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்துறாரு. சரி சொல்லல, வேக்சின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, ஆன்டிபாடிஸை எடுத்து தான் அவர் வந்து போடுறாரு. ஆனா இப்ப இருக்கிறது என்னன்னா இப்ப போலியோ வேக்சினா இருக்கட்டும், வந்து இப்ப நம்ம கொரோனா வேக்சினா இருக்கட்டும், அது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா என்னது மந்தமாக்கப்பட்ட வைரஸை என்ன பண்றோம் அதுல வந்து எடுத்து நம்ம செலுத்துறோம். அப்ப வைரஸே நம்ம செலுத்துறோம். ஆனா அங்க வந்து எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்ணாரு, அந்த வைரஸை செலுத்தல, அதுக்கு பதிலா என்ன பண்ணா ஆன்டிபாடிஸ் இந்த நோய் எதிர்ப்பு பொருளை தான் எடுத்து உடலை செலுத்துறாரு சொல்லுவாங்க. அடுத்து அடால்ஃப் மேயர் அப்படின்றவர் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, இன்ஃபெக்ஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அடுத்து வந்து திமித்ரி ஐவனாஸ்கி அப்படின்றவர் வந்து ப்ரூவ்ட் வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வைரஸ்கள் வந்து பாக்டீரியாவை விட சிறியது அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்படின்னா திமித்ரி ஐவனாஸ்கி சொல்றாரு. அடால்ஃப் மேயர் வந்து மொசைக் இலைகளின் சாற்றை பயன்படுத்தி புகையிலை மொசைக் வைரஸின் தொற்று தன்மையை நிரூபித்தார். புகையிலை செடிகள் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணாவது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மைல்ஸ்டோன்ஸ் வைராலஜில வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்ற சொல்ல வந்து காயின் பண்ணது யாருன்னா டி ஹெரல் வந்து பாத்தீங்கன்னா டி ஹெரல் அப்படின்றவர் காயின் பண்றாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா பேஜ் வந்து பாக்டீரியா வருது வைரஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, பாக்டீரியாவை கொலை பண்ணக்கூடிய கில் பண்ணக்கூடிய வைரஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கொல்லக்கூடிய வைரஸ் பேர் என்னன்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பல தடவை நம்ம கேள்வி கேட்டது வந்து பாத்தீங்கன்னா HIV வைரஸ் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வந்து லூக் மாண்டிக்னர் அண்ட் ராபர்ட் கேலோ அப்படி சொல்லி பார்க்கணும். லூக் மாண்டிக்னர் ராபர்ட் கேலோ வந்து HIV வைரஸை கண்டுபிடிக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. மனித நோய் எதிர்ப்பு குறைபாட்டு வைரஸ் அப்படின்னு பேர், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இது வந்து எய்ட்ஸ் நோயை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றது கேட்டுருவாங்க. இந்த பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தினா DRLA அப்படின்னு இம்பார்ட்டன்ட் வந்து. நெக்ஸ்ட் வைரஸை பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் என்னது பாக்டீரியா பேஜ் அப்படின்னு பேர் வந்து. பாக்டீரியா பேஜ் அப்படின்றது பாக்டீரியாக்களே தாக்கக்கூடிய வைரஸ் வந்து. பாக்டீரியா பேஜ் அப்படின்னா பாக்டீரியாவே தாக்கக்கூடிய வைரஸ். அப்ப தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸ் இந்த பிளான்ட் வைரஸ், தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸ் வந்து பைட்டோபேஜ். தாவரங்களை தாக்குற வைரஸ்க்கு பேர் பைக்கோபேஜ். அடுத்து அப்படின்னா ஆல்காக்களே தாக்கக்கூடிய பைக்கோபேஜ். ஆல்காவே தாக்கக்கூடிய வைரஸ். அடுத்து சூபேஜ் அப்படின்னா விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸ் பேர். ஓரளவுக்கு ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கு.
விலங்குகளை தாக்கும் வைரஸ். மைக்கோபேஜ் அப்படின்னா வந்து ஃபங்கல் வைரஸ். பூஞ்சையை தாக்கக்கூடிய வைரஸ். ஓகேவா? அப்ப பாக்டீரியா பேஜ் பாக்டீரியா தாக்கக்கூடியது. ஸோ அப்போ பைட்டோ அப்படின்னா தாவரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக்கோ அப்படின்னா ஆல்கா வந்து. ஜூ அப்படின்னா போட்டுருவீங்க, விலங்குன்னு போட்டுருவீங்க கண்டிப்பா. மைக்கோ அப்படின்றது பூஞ்சை வந்து. உங்களுக்கு குழப்பமே எது வரும்னா பைட்டோ, பைக்கோ, மைக்கோ அதுதான் உங்களுக்கு குழப்பம் வரும். ஸோ பைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அது தாவரம் மிதவை நுண்ணுயிரி, நம்ம ஏற்கனவே புரோட்டீஸால பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பைக்கோ அப்படின்னும் போது என்னன்னா அது ஏதோ சம்மந்தப்பட்ட பிளான்ட் மாதிரி தானே இருக்கு. அப்போ வந்து ஆல்கே. மைக்கோ அப்படின்னா மைக்கோட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். அந்த பூஞ்சையோட கிளாசிபிகேஷன் வகைப்பாடு அது பூஞ்சை அப்படி பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ டோட்டலா 5 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஹோஸ்ட். அது என்ன எந்த உயிரினத்தை இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், இது வந்து பிரிக்கிறோம் அப்படி பார்க்கலாம். அடுத்து மைல்ஸ்டோன்ஸ் இன் பாக்டீரியாலஜி. ஸோ பாக்டீரியா பத்தி நம்ம பார்ப்போம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ சிஜி எரன்பர்க் அப்படின்றவர் தான் நம்ம பாக்டீரியம் அப்படின்னு சொல்ல காயின் பண்றாரு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப சிஜி ஹெரன்பர்க் அப்படின்றவர் பாக்டீரியம் என்ற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதலில் பயன்படுத்தினார் அப்படி பார்க்கணும் வந்து. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து டியூடனல் அண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குடல் மற்றும் இறப்பை புண்கள் வந்து அது ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலேரி எனும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படி பார்க்கணும். இப்போ ஹெலிகோபாக்டரி பைலேரி அப்படின்ற பாக்டீரியா தான் என்ன பண்ணுது, நமக்கு டியூடனல் அண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸை ஏற்படுத்துது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து பிடி டாக்ஸின் அப்படின்னா என்ன? இந்த பிடி அப்படின்றத நம்ம படிப்போம் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ தாவரங்கள வேளாண்மையில வந்து பிடி அப்படின்றது வந்து பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்படின்னா என்னதுன்னா பேசிலஸ் த்ரூஞ்சினிசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவுடைய ஜீன் வந்து அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த தாவரத்துடைய இதுல வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த தாவரம் வளரும் போது அதை வந்து உணவா வந்து ஒரு பூச்சி வந்து எடுத்துக்கும் போது கடிச்சதுன்னா அது என்ன ஆகும், அதோட அந்த நஞ்சா வந்து மாறி அந்த உணவு நெஞ்சா மாறி இருக்கும். அதை கடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அதனுடைய பாடிக்குள்ள போகும்போது கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் ஆகி அந்த பூச்சி இறக்க நேரிடும் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ பூச்சியை கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி மருந்து தெளிக்காம என்ன பண்ணிட்டோம், தாவரத்தின் உடலே அது செலுத்திட்டோம். அப்ப தாவரமே என்ன அது பாய்சனா தான் இருக்கு. அதை வந்து அந்த பூச்சி சாப்பிடும் போது அது இறக்க நேரிடுது. அதான் பேசிலஸ் த்ரூஞ்சினிசிஸ் அப்படின்ற என்ன பண்ணோம் பாக்டீரியாவுடைய ஜீனை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரைசிங் இன்செக்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிராப்ஸ், அதான் பிடி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பேசிலஸ் த்ரூஞ்சினிசிஸ் அப்படின்ற பாக்டீரியத்திலிருந்து பெறப்படும் பிடி நச்சு பயிர்களில் பூச்சி எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க உதவுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஜெனட்டிக்கா அது வந்து பண்றோம். அடுத்து ப்ரோபயோட்டிக் அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு குடல்ல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா. அது என்ன நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு மட்டும்தான், அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய வாயிலிருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா குடல் உணவு பாதை முழுக்க இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்ல அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கு சேர்த்துதான். அதுல எஸ்பெஷலி யார் அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் 1 கிலோகிராம் பாக்டீரியா எல்லாருடைய குடல்லையும் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. 1 கிலோகிராம் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா வைட்டமின் கே வந்து உற்பத்தி பண்ணி தருது. அந்த உணவு செரிமானத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாதிரி பல வேலைகள் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா பண்ணுது. நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அந்த பாக்டீரியா அவசியம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த பாக்டீரியா எங்க இருக்குன்னா பெருகுடல்ல இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சது அப்படின்னா நமக்கு டைஜஷன்ல பிரச்சனை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் பிரச்சனை வரக்கூடாது, நமக்கு தேவையான வைட்டமின் உற்பத்தியில எந்த ஒரு குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை அதிகம்ன்றதுல கரெக்டான அளவு இருக்கணும். அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் ப்ரோபயோட்டிக் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது, அப்புறம் டூத் பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ லாக்டோபேசிலஸ் பிஃபிடோ பாக்டீரியம் அப்படின்றது தான் என்னன்னா நமக்கு யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா. ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா யாகர்ட், டூத் பேஸ்ட், இந்த பால் பொருட்கள் இருக்குல்ல, ஸோ இதுல எல்லாத்திலையும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். அப்போ ப்ரோபயோட்டிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியா வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்கன்னா தயிர் அப்படின்ற யாகட் அதுல இருக்கு வந்து. அப்புறம் பர்பஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கிற மாதிரி ரெடி பண்றாங்க வந்து. பால் பொருட்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா, அப்புறம் ஃபைபிடோ பாக்டீரியம் அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டா வந்து பாக்குறோம். நெக்ஸ்ட் பாக்டீரியாக்களின் பொருளாதார முக்கியத்துவங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மலம். சாயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா அமோனியா வாக்கம். இப்போ ஒரு உயிரினம் இறக்குது, தாவரம் இறக்குது, விலங்கு இறக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கலான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அது உடல் பொருட்களை வந்து என்ன பண்ணுது அது வந்து எளிமையா மாற்றக்கூடிய வேலை யாருக்கு இருக்குன்னா பாக்டீரியா.
அதுலயும் ஃபர்ஸ்ட் லெவல்ல யார் வேலை பார்க்குறோம்னா பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்கடாஸ். இப்போ பேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா, அதுல இருந்து ராமோசஸ் மைக்கடாஸ் அப்படின்ற பாக்டீரியா என்ன பண்ணுது, தாவரம் விலங்கு போன்றவை இறந்த பின் அவைகளின் உடலில் இருக்கும் சிக்கலான புரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவாகவும் பின்பு அமோனியம் உப்புக்களாகவும் மாத்துது. அப்ப சிக்கலான புரதங்களை வந்து என்னவா மாத்துது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் அமோனியா, அதுக்கப்புறம் என்னன்னா அமோனியம் சால்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப அமோனியம் அண்ட் அமோனியம் சால்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியோட பேர் என்னன்னு கேட்டுருவாங்க. பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்கடாஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த பாக்டீரியோட நேம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினாக கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஓகேங்களா? அடுத்து நைட்ரஜன் ஆக்கம் வந்து, அப்ப அந்த அமோனியம் சால்ட் வந்துருச்சு, அது அப்படியே தாவரங்கள் வந்து உணவா எடுத்துக்க முடியுமா? சாயில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ண, நைட்ரஜன் ஆக்கம் வந்து பண்ணும். அப்ப நைட்ரிபிகேஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஒன்னு வந்து நைட்ரோபாக்டர், இன்னொன்னு நைட்ரோசோமோனாஸ். வந்து நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, இந்த அமோனியம் சால்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நைட்ரேட்டாக மாற்றுகின்றன. அப்ப அமோனியம் உப்புக்களை நைட்ரேட்டாக மாற்றக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்டுருவாங்க. நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னு. வாதில நைட்ரிபிகேஷன் வந்து நைட்ரோ வருது, அந்த கன்வெர்டட் ஆஃப் நைட்ரைட் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப இதை பண்றது யாரு அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ். அடுத்து நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து அப்படின்னா என்னன்னா, அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜன் எடுத்து தாவரத்துக்கு வந்து கொடுக்குறது. அந்த வேலையை யார் பண்றா அப்படின்னா வந்து அசிடோபாக்டர், கிளாஸ்ரிடியம், ரைசோபியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நைட்ரஜன் பிக்ஸ் பண்றதுனா தான் இது. இந்த நைட்ரிபிகேஷன் அப்படின்னா நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ். அப்ப நைட்ரோ அப்படின்னு சொல்லி வருதுல, அது வந்து நைட்ரிபிகேஷனுக்கு எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். வந்து இங்கேயும் வந்து நைட்ரைட்னு இருக்கு. ஸோ அப்ப எல்லாமே நைட்ரஜன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாவே வந்து இது ஃபுல்லாவே நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட. கீழே இருக்க நைட்ரஜன் நிலைப்படுத்துதல்னா அந்த வளிமண்டலத்திற்கு நைட்ரஜன் எடுத்துட்டு வந்து தாவரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யார் பண்றா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அசிடோபாக்டர், கிளாஸ்ரிடியம் அண்ட் ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து பண்ணுது. இது என்ன பண்ணுன்னா, கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜன். அட்மாஸ்பியர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு நமக்கு தெரியும், 78% இருக்கு. ஆனா டைரக்டா என்ன பண்ண முடியாது, தாவரங்கள் எடுத்துக்க முடியாது. அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு யாரோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது பிளான்ட்டுக்கு அப்படின்னா, பாக்டீரியாவோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் இங்க சொல்றோம். அந்த நைட்ரஜன் அடங்கிய கூட்டுப்பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்து நைட்ரஜனாக மாட்டுகின்றன. அப்ப நைட்ரஜன் அடங்கிய கூட்டுப்பொருள் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு என்ன பண்ணும், இந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜனை மாத்தி அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் பண்ணி விடுது. ஸோ மேற்கூறிய செயல் பாக்டீரியங்கள் இடுவா மண்ணோட மதிக்கிறது. ஒன்னு வந்து நைட்ரஜன் எடுத்து என்ன பண்ணும், தாவரங்களுக்கு கொடுத்துரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட்டுப்பொருள் என்ன பண்ணும், அப்படியே வானத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வேலை பண்றது பாக்டீரியா தான். ஸோ நைட்ரிபிகேஷன் வந்து பண்றது யாரு, நைட்ரஜன் பிக்சேஷன் பண்றது யாருன்னு கேட்டுருவாங்க. நைட்ரிபிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்றது நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ். வந்து அமோனியம் சால்ட்டை வந்து நைட்ரேட்டா மாற்றும். நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிறது எடுத்து தாவரத்துக்கு கொடுக்கறது, அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடியதை எடுத்து அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்றது அப்படின்ற வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் பிராங்கியா அப்படின்ற பாக்டீரியா வந்து இருக்கு. இது நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா. எங்க இருக்கு அப்படின்னா வந்து கேசுரேனா அப்படின்ற ட்ரீல வந்து இருக்கு. சவுக்கு மரம் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிறது பிராங்கியா. ஸோ பிராங்கியா சவுக்கு மரம் வேர்ல இருக்கு. நைட்ரஜன் பிக்சிங்க்கு இது காரணமா இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும், அதே மாதிரி சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து நைட்ரஜன் பிக்சிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஃபென் அப்படின்றது வந்து பிளான்ட்ல இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ தேர் நோன் அஸ் அனாஃபினா அப்படின்றது வந்து. அடுத்து இது ஒன்று. அடுத்து அனாஃபினா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொசு கரணைகளில் காணப்படுகிறது. அனாஃபினா வந்து இது ஒரு அனாஃபினா இஸ் ஜீனஸ் ஆஃப் இல்லைன்னா சைனோபாக்டீரியா. இது வந்து எங்க இருக்குன்னா நைட்ரஜன் பிக்சிங் வேலையை பண்ணுது. எங்க பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஃபென்ல வந்து பண்ணுது அப்படி பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பாக்டீரியா, ஒன்று வந்து பிராங்கியா, இன்னொன்று அனாஃபினா. பிராங்கியா என்ன பண்ணா சவுக்கு மரம் வேர்ல இருக்கு. அனாஃபினா வந்து என்னது கொசு பரணிகளில் காணப்படுகிறது. நைட்ரஜன் பிக்சிங்காக இருக்கு அப்படி பார்க்கணும். நெக்ஸ்ட் உயிர் எதிர்ப்புகள். பாக்டீரியால இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய உயிர் எதிர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிறுநீரக குழாய் தொடர்பான நோய்களுக்கு. அப்ப எலும்புரிக்கி நோய் அப்படின்னா டிவி வந்து, அப்புறம் மூளைச்சவ்வு பாதிப்பு வந்து, அப்புறம் நிமோனியா வந்து, இது எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னு யூஸ் ஆகுது. அப்ப ஸ்ட்ரெப்டோமைசின் மெடிசன் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா கியூஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் 1, டியூபர்குலோசிஸ் 2, மெனிஞ்சிட்டிஸ், நிமோனியா, இது எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஆரியமைசின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கக்குவா நிரம்பல் வந்து கண் சம்பந்தப்பட்ட தொற்றுதல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது பார்க்குறோம். ஸோ அப்போ ஆரியமைசின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு மெடிசன் டு ட்ரீட் ஊஃபிங் காஃப் அண்ட் ஐ இன்ஃபெக்ஷனுக்கு மருந்தா பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னா சிறுநீர் குழாய் தொடர்பான நோய்கள், எலும்புருக்கி நோய், மூளை சவ்வு நோய், நிமோனியா காய்ச்சல் வந்து. ஆரியோமைசின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபிங் காஃபுக்கும் ஐ இன்ஃபெக்ஷனுக்கும் மருந்தா வந்து பயன்படுகிறது அப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் குளோரோமைசிட்டின் வந்து குளோரோமைசிட்டின் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கியூர் டைஃபாய்ட் ஃபீவர் வந்து டேரக்டாவும் கேட்டுருவாங்க வந்து டைஃபாய்டு அப்படின்ற காய்ச்சலை வந்து குணப்படுத்த எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா குளோரோமைசிட்டின் வந்து பயன்படுகிறது. திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணாதான் இது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ மல்டிபிள் டைம் ரிவிஷன்ஸ் அதாவது கரெக்டா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணினா இன்னைக்கே படிச்சிடணும். அடுத்த நாள் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். பயாலஜி கிளாஸ் வரதுக்கு முன்னாடி அடுத்து திருப்பியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். பேசிட்ராசின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரீட் சிஃபிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக நோய்க்கு மருந்தாக பயன்படுவது எது அப்படின்னா வந்து பேசிட்ராசின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாலிமிக்சின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து கியூர் சம் பாக்டீரியல் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமிக்சின் வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது கேட்டுருவாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்புறம் அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் எது அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதை கியூர் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும் வந்து இதெல்லாம். அடுத்து தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில லாக்டிக் அமிலம் அப்படின்றது தயாரிக்க எது பயன்படுகிறது அப்படின்னா லாக்டோபேசிலஸ். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக்டோபேசிலஸ் அப்படின்றது. அதே தான், இல்லைன்னா லாக்டிஸ் அப்படின்னு வரும் வந்து. அதை வச்சு நம்ம போட்டலாம். அப்போ பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலாடை, அப்புறம் வெண்ணெய், அப்புறம் யோகாட் இதெல்லாம் தயாரிக்க பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படின்ற வார்த்தை. இப்போ லாக்டோ அப்படின்னு வந்துச்சுனாவே பால் சம்மந்தப்பட்டது. அது சம்மந்தப்பட்ட பாக்டீரியா வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. சீஸ் கூட லாக்டோபேசிலஸ் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. எல்லா இடத்துலையுமே அதுதான் இருக்கு வந்து. அடுத்து கர்டுலேயும் அதுதான், யோகர்ட்லேயும் அதுதான். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் வினிகருக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ வினிகர் அப்படின்றது அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வினிகர் வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா ஆக்சிடைஸ் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலில் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா மொலாசஸ் இருந்து கிடைக்கும். அந்த எத்தில் ஆல்கஹாலில் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன தயார் பண்ணுறோம் அப்படின்னா வினிகர் தயார் பண்ணுறோம். அப்போ எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் கன்வெர்டட் இன்டு என்னது வினிகர் அசிட்டிக் ஆசிட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்ப இதுக்கு என்ன பாக்டீரியா வந்து பயன்படுது அசிட்டிக் ஆசிட் சொல்லியாச்சு. அப்ப அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படின்றது பாக்டீரியோட பேர். பாக்டீரியோட பேர் தெரிஞ்சுக்கணும் வந்து. ஸோ இதை பொறுத்த வரையும் பாக்டீரியோட பேர் வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படின்ற பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா வினிகர் தயாரிக்க பயன்படுது. வினிகர் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா வந்து எத்தில் ஆல்கஹால் இருக்கு. அந்த எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் வினிகர் தயார் பண்றோம். அப்ப இந்த எத்தில் ஆல்கஹால் எப்படி உருவாச்சுன்னா சுகர் மலாசஸ் சர்க்கரை கரைசல் வந்து கிடைக்குது அப்படி பார்க்குறோம். தமிழ்ல பார்த்துறோம் வந்து வினிகர் அப்படின்றது அசிட்டிக் அமிலம் பார்க்கணும். அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படின்ற பாக்டீரியா வந்து வெள்ளப்பாகில இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் எத்தில் ஆல்கஹால் தயார் பண்ணும். அந்த எத்தில் ஆல்கஹால்ல நொதித்தல் விலையில என்னது நொதித்தல் விலையில வினிகர் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த நொதித்தல் பண்றதுதான் யாரு அப்படின்னா அந்த அசிட்டோபாக்டர் அசிட்டே அப்படின்னு பாக்டீரியா வந்து பண்ணி நமக்கு வினிகர் தயாரிக்க உதவுது. சமையலுக்கு வந்து பயன்படக்கூடியது அப்படி பார்க்கணும். அடுத்து வந்து ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் தயாரிக்க பயன்படக்கூடிய பாக்டீரியா அது அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டலிகம் அப்படின்னு பாக்டீரியா வந்து. இந்த பாக்டீரியா வந்து ஆல்கஹால் அண்ட் அசிட்டோபியூட்டலிகம் தயாரிக்க பயன்படுது. ஏற்கனவே நம்ம பூஞ்சையில வந்து ஈஸ்ட் அப்படின்றது ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது. நொதித்தல் முறையில கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் வந்து. அதே மாதிரிதான் பாக்டீரியாவும் என்ன பண்ணுதுன்னா ஆல்கஹால் அசிட்டோன் தயாரிக்க பயன்படுகிறது அப்படி பார்க்குறோம். அப்ப என்ன பாக்டீரியா அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டலிகம் அப்படின்ற பாக்டீரியா தான் இதுக்கு காரணமா இருக்கு. இது என்ன பண்ணுன்னா கார்டனா சுவாச பாக்டீரியா வெள்ளப்பாகில இருந்து நொதித்தல் வழியில் அசிட்டோன் ஆல்கஹால் தயாரிக்க உதவுகிறது. அப்ப வெள்ளப்பாகில இருந்து என்ன பண்ணுது இது வந்து தயாரிக்க பயன்படுது. பாக்டீரியோட பேர் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்டலிகம். பூஞ்சையில அப்படின்னு கேட்டானா அது வந்து ஈஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் இந்த நார்களை பிரித்தெடுத்தல் வந்து. இப்ப கிளாஸ்ட்ரிடியம் டெர்சியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் நார் பிரிக்கிறதுனா என்னன்னா இப்ப சணல் இருக்கு. சணல் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அதிகமா விளைவிக்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீகார், அப்புறம் அசாம் வந்து இந்த பகுதிகளில் விளைவிக்கிறாங்க. இந்த சணலை வந்து என்ன பண்ணணும்னா தாவரத்தை வெட்டி என்ன பண்ணுவாங்க கங்கை ஆற்றுல வந்து ஒரு இது மாதிரி வலை மாதிரி கட்டிட்டு அதுல போட்டுருவாங்க. அப்ப தண்ணியில ஊறிட்டு இருக்கும். அந்த ஊறும் போது அது நாரா பிரிக்கிற வேலை யார் பண்றா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ட்ரிடியம் டெர்சியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து பண்ணுது. இந்த பாக்டீரியா தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இளநீர் இருக்குல்ல தென்னை மட்டை, தென்னங்கூடு, இளநீ கூடு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து என்ன பண்ணுவாங்க வெட்டி கிணத்துல போட்டுருவாங்க. கிணத்துல என்னன்னா ஊறிட்டு இருக்கும். அப்போ அந்த ரெட்டிங் அப்படின்ற ப்ராசஸ்ல வந்து நாரா பிரிச்சு கொடுக்கும். அந்த கயிறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த பில்டிங்க்கு வெள்ளை அடிக்கிறதுக்கும் சரிதான். அப்புறம் இந்த கட்டக்கூடிய கயிறுலாம் இருக்கும்ல இந்த தேங்காய் நார்ல வந்து பண்ண கயிறு இருக்கும். அந்த பார்த்துருப்பீங்க வந்து கட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு. இந்த கயிறு எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து வருது. நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து நார்களை பிரித்தெடுத்தல் அப்படின்றது வந்து கேள்வியா வந்து வந்திருக்கு. ஸோ கிளாஸ்ட்ரிடியம் டெர்சியம் அப்படின்னு பாக்டீரியா. ஸோ நார் தரும் தாவரங்களிலிருந்து நார்களை பிரித்தெடுக்கும் செயலுக்கு என்ன பேரு ரெட்டிங் அப்படின்ற பேர். ரெட்டிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார் தரும் தாவரங்களிலிருந்து என்ன பண்றோம்னா
நார்களை பிரித்தெடுக்கிறது. எந்த பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெரிசியம் அப்படின்ற பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வைட்டமின்கள். இசரிஷியா கோலை அப்படின்ற பாக்டீரியா வந்து எங்க இருக்குன்னா மனித குடல்ல இருக்கு. நம்ம மனித குடல்ல ஏற்கனவே 1 கிலோகிராம் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒரு வகை பாக்டீரியா தான் இசரிஷியா கோலை. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது மனித குடல்ல இருந்துட்டு அப்படின்னா வைட்டமின் கே அப்படின்றது உற்பத்தி, அப்புறம் வைட்டமின் பி அப்படின்ற உற்பத்தியை செய்யுது சொல்லி பார்க்குறோம். இந்த பாக்டீரியாவுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து உணவு வந்து உட்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம உடல்னால என்ன உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னா வைட்டமின் கேயும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப இதை உற்பத்தி பண்ணி தரது யாரு அப்படின்னா பாக்டீரியா. அந்த பாக்டீரியோட பேர் என்னன்னா ஈகோலை எச்சரிஷியா கோலை அப்படின்ற பாக்டீரியா அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுதான் நமக்கு தேவையான வைட்டமினை உற்பத்தி பண்ணி தருது அப்படி பார்க்கலாம். அடுத்து கிளாஸ்ரிடியம் அசிடோபியூட்டிலிகம் இப்பதான் பார்த்தோம். என்னன்னா ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதே பாக்டீரியா தான் என்ன பண்ணுதுன்னா வந்து சுகரை வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல நமக்கு என்னவா மாத்தி கொடுக்குதுன்னா வைட்டமின் B2 அப்படின்றது தயாரிக்க பயன்படுகிறது. அப்ப வைட்டமின் B2 தயாரிக்க பயன்படக்கூடிய பாக்டீரியா அது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாஸ்ரிடியம் அசிடோபியூட்டிலிகம் அப்படின்ற பாக்டீரியா அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தேயிலை புகையிலை நறுமணம். இந்த விளம்பரத்துல எல்லாம் வந்து மனம் சுவை அப்படின்னு சொல்லி திடம் சொல்லல. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த மனத்துக்கு காரணம் யாருன்னா மெயினா யாருன்னா பாக்டீரியா தான். வந்து மண் வாசனைன்னு சொல்றேன்ல அதுக்கு காரணம் யாருன்னா பாக்டீரியா தான். காலையில நம்ம பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேர்ட் ஸ்மெல் வாயில இருந்து வருதுல்ல, அதுக்கு காரணம் பாக்டீரியா தான், நீங்க கிடையாது. காரணம் என்னன்னா நீங்க நைட் வந்து பிரஷ் பண்ணாம இருந்தீங்க, அதனால உங்களை ஒரு காரணமா சொல்லலாம். நைட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிரஷ் பண்ணல அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட பல்லோட இடுக்குல போயிட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உணவா எடுத்துக்கிறதுக்காக நைட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பாக்டீரியா நம்ம வாய்க்குள்ள என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகுறது நம்ம நைட்டு தூங்கி எழுந்து காலையில் எழுந்திருக்கும் 1 கோடியா மாறி இருக்கும். எப்படி 1 கோடியா மாறிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பல்கி பெருகிடும். வந்து அப்ப நம்ம உணவு சாப்பிட்டுட்ட பிறகு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு சாப்பிடணும். 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெகுலரா பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், பல்லு தேஞ்சிடும், அப்புறம் பல்லு எல்லாம் போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய்க்கு குளிச்சு துப்பணும் நல்ல தண்ணியில. அப்படி துப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போயிடும். வந்து நைட்டு வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா பிரஷ் பண்ணணும். வந்து டெஃபினட்டா பிரஷ் பண்ணணும். அப்படி பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் வெளியே போயிடும். அப்ப வாய்க்குள்ள போற பாக்டீரியாவுக்கு வேலையே இல்லை. அப்ப அந்த பாக்டீரியா ரிட்டன் மூக்கு வழியா என்ன பண்ணிடும் காத்து, ஏன்னா மூச்சு உள்ள இழுத்து வெளியே வரலாம் வாய முடியும். ஸோ அப்ப வெளியே வந்துடும். ஏன் நைட்ல ஏன் பாக்டீரியா வந்து நல்லா ஆக்டிவா இருக்குன்னா நம்ம வாயை மூடிட்டு தூங்குறோம், மூச்சு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பகல என்ன பண்ணிருப்போம் ஓயாம பேசிட்டு இருப்போம் படிச்சுட்டு இருப்போம். வந்து அதனால வந்து பாக்டீரியா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால பல்கி பெருகாது. நைட்டு தான் பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ வந்து நம்ம பல் போனாலும் சொல் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா என்ன அதையும் மெயின்டைன் பண்றாங்க. பல் செட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வந்து அது வேற விஷயம். வந்து ஆர்டிபிஷியல் லேப்ல என்ன பண்றாங்க சிந்தட்டிக் பல்லெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இருக்கிற பல்ல காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பல்வலி வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெய்லியும் நைட்டு பிரஷ் பண்ணணும். 2 மினிட்ஸ் தான், ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது. வந்து எனாமல் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் ஹார்டஸ்ட் பார்ட் எனாமல் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அது இருக்காது நம்ம கிட்ட. அதனால என்ன பண்ணுவோம் லைட்டா தான் பிரஷ் பண்ணணும். அந்த ஆசிலேஷன் சச்சின் இருக்கிற மாதிரி பிரஷ் பண்ணணும். அவர் தான் கரெக்டா பிரஷ் பண்ணுவார். மேல இருந்து இப்படி கீழே தள்ளி விட்டுருவார். வந்து அப்ப கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கீழே இருந்து மேல தள்ளும்போது மேல போய் உட்காராது, ஆனா வாயில அடியிலே இருக்கும், கிராவிட்டி இல்ல. அப்புறம் நீங்க தூக்கும் போது வெளியே வந்துடும். வந்து ஸோ அப்ப நம்ம பிரஷ் பண்றது அப்படின்றது கண்டிப்பா நைட்ல வந்து பண்ணணும். 2 மினிட்ஸ் தான். சோம்பேறித்தனம் பார்க்காம எப்படியாவது போயிட்டு எழுந்து போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. வந்து அதே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய்க்கு புளிக்கிறது அப்படின்றது நல்ல தண்ணியில வந்து டேப் வாட்டர்லாம் சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, நல்ல தண்ணியாவே இருக்காது. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் நல்ல தண்ணியில வாய்க்கு புளிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்ல காப்பாத்திக்கலாம், இருக்கிற பல்ல காப்பாத்திக்கணும் நம்ம. அடுத்து வந்து ஸோ இதுதான் முடிச்சாச்சு. வந்து அந்த அரோமா அப்படின்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்ப வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நான் இல்லப்பா, அது பாக்டீரியா தான் காரணம். அப்ப அந்த பாக்டீரியா வளர விடாம பாத்துக்கிறது உங்களுடைய வேலை அப்படி பார்க்கணும். மண் வாசனை அப்படின்னு மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் காரணம் அப்படி பார்க்கணும். அந்த டொபாக்கோல இருந்து ஒரு ஸ்மெல் வருதுல அந்த புகையில இருந்து அதுக்கும் காரணம் யாருன்னா பாக்டீரியா தான் அப்படி பார்க்கணும். நெக்ஸ்ட் பிளான்ட் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. வந்து ஸோ ரைஸ் ஆப்பிள் கேரட் வந்து ஸோ ரைஸ்ல வந்து பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. ஸோ பாக்டீரியா ஏற்படும் வெப்பு நோய் அப்படி சொல்லி பார்க்கணும். பாக்டீரியல் பிளைட் அப்படின்னா வந்து ரைஸ். இதை பண்றது யாரு அப்படின்னா சாந்தோமோனஸ் ஒரைசா அப்படின்னு. ஒரைசா அப்படின்னா ஒரைசா சட்டைவம் அப்படின்னா வந்து இது நெல்லுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து சயின்டிபிக் நேம் வந்து. அப்புறம் ஆப்பிள். ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் பார்க்க ரெட் கலர் இருக்கா, எரியும் போது ஃபயர் அப்படி ரெட் கலர் இருக்கு. நம்ம ஃபயர் பிளைட்னா ஆப்பிள் வந்து. இது வந்து ஆப்பிள் வந்து காரணம் யாருன்னா எர்பீனியா அமெலோரா அப்படின்ற பாக்டீரியா தான் என்ன பண்ணுது அந்த ஆப்பிள் அமெலோரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபயர் பிளைட் அப்படின்றது வந்து என்னன்னா ஆப்பிள் ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்லயும் இருக்கு. நம்ம இங்க லிங்க் பண்றது ரெட் கலர்ல லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தீ வெப்பு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து கேரட். கேரட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க பாத்துருப்பீங்க கேரட் சாஃப்டா இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாள் பட்டுருச்சு, அதே அழுகவும் ஆரம்பிச்சிடும். சாஃப்ட் ராட் அப்படின்னு நோய் வந்து பாத்தீங்கன்னா கேரட். அப்ப கேரட்ல என்ன பிரச்சனை வருதுன்னா பாக்டீரியா சாஃப்ட் ராட் வந்து அது எர்வீனியா கேரட்டோ ஓரா. ஸோ முடியும் போது சிம்பிளா முடிஞ்சது. அப்ப அதை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம கேரட்னு சொல்லி போட்டுடலாம். ஈவன் வந்து அது படிக்கலன்னா கூட. ஆனா மென் அழுகல் நோய் அப்படின்னு கேரட்ல வருமா அப்படின்றது நமக்கு டவுட் வரும். ஸோ அங்க வரும் சாஃப்ட் ராட். அப்ப ரைஸ்னா பாக்டீரியல் பிளைட் வந்து
பிளைட், பேடி வந்து பிளைட். ஆப்பிள் அப்படின்னா ஃபயர் பிளைட் வந்து. கேரட் அப்படின்னா சாஃப்ட் ராட் வந்து. அதை வச்சு போட்டலாம் வந்து. இது கூட ராட்டு இங்க கேரட்ல இருக்கு ராட் அப்படின்னு கூட நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். கேரட்டை வரான்னு வந்துருது. அமைல வரா ஆப்பிள், அமைல வரா வந்து. ஒரைசா சட்டையம் அப்படின்னா வந்து ஒரைசா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து சிட்ரஸ் அப்படின்றது என்ன? சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் பேரு இன்னும் ஈஸியா போயிடுச்சு. எலுமிச்சை திட்டு நோய் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அப்ப சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படின்ற பாக்டீரியா வந்து. அப்ப சமயத்துல என்ன பண்ணணும்னா இந்த சாந்தோமோனஸை தூக்கிட்டு வேற ஏதாவது மாத்தி கொடுக்கும். அதனால வந்து நம்ம படிக்கும் போது வந்து என்ன பண்ணணும்? எலுமிச்சை திட்டு நோய், சாந்தோமோனஸ் சிட்ரின்னு சொல்லி ஒரே லைனா படிக்கணும். இது எல்லாமே ஒரே வார்த்தை மாதிரி உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகணும் வந்து. சிட்ரஸ் கேன்கர், சாந்தோமோனஸ் சிட்ரி வந்து. அடுத்து காட்டன்ல வந்து என்னன்னா ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் வந்து. சாந்தோமோனஸ் மால்விசரம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ சாந்தோமோனஸ் மால்விசரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல வந்து ஏற்படக்கூடிய. இது அடிக்கடி நியூஸ் பேப்பர்லையும் வரும். நம்ம ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து. ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் போன இலைப்புள்ளி நோய் அப்படின்றது பருத்தியில ஏற்படுத்துது அப்படி சொல்லி பார்க்கணும். உருளைக்கிழங்கு அப்படின்னு ஈஸியாக ஞாபகம். ரிங் ராட் வளைய அழுகல் நோய். கேரட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன சாஃப்ட் ராட், இங்க ரிங் ராட் சாஃப்ட் ஆயிடும், இங்க வந்து ரிங் ராட் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. கிளாவி பாக்டர் மிட்கினஸ் துணை சிற்றினமான செஃபிடோனிக்ஸ் வந்து. ஸோ செஃபிடோனிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொட்டேட்டோல பாதிப்பு. அதே மாதிரி பொட்டேட்டோல ரிங் ராட்டும் ஸ்கேப் ரெண்டுமே வந்து பொட்டேட்டோல தான் ஏற்படுது அப்படி பார்க்குறோம். அது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் பொட்டேட்டோ அவ்வளோ லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு, படைப்பு நோய், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படின்னு வந்துருக்கு வந்து. ஸோ அப்போ அப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்ல வந்து படைப்பு நோய்னு இருக்கு, அங்கே படைப்பு நோயில் ஸ்கேபிஸ் வந்து. இப்போ ஸ்கேபிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ வந்து ரிங் ராட் அண்ட் ஸ்கேப் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. சாஃப்ட் ராட்னா கேரட் ஒரே மாதிரி இருந்தால் உடனே கம்பேர் பண்ணி படிச்சுட்டோம்னா தான் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து. அடுத்து அனிமல் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா வந்து. அனிமல் டிசீஸ்னா ஷீப்ல வந்து என்ன வருதுன்னா ஆந்த்ராக்ஸ் வருது வந்து. செம்மறி ஆடுகள் ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது வருது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்றது பேரும் நம்ம ஈஸியாக தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். ஆந்த்ராசிஸ் அப்படின்னு. அடுத்து கால்நடைகள் கேட்டில பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே அடுத்து கேட்டிலோட தான். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து ப்ரூசிலோசிஸ், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொவைன் டியூபர்குலோசிஸ், மூணு வந்து பிளாக் லெக். எப்படி மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபி வருதோ காசநோய் வருதோ அதே மாதிரி பொவைன் டியூபர்குலோசிஸ் வந்து. ஸோ கால்நடைகளின் எலும்பிற்கு நோய் ப்ரூசோலிசிஸ் வந்து. அடுத்து கீழே இருக்கிறது கருங்கால் நோய், கடைசியா மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து கருங்கால் நோய் அப்படின்னு எழுதிக்கோங்க. கருங்கால் நோய்னா பிளாக் லெக் வந்து. ஸோ இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூசோலிசிஸ் அப்படின்னா ப்ரூசெல்லா அபோரட்டஸ் அப்படின்றோம். பொவைன் டியூபர்குலோசிஸ் வந்து நமக்கு தெரியும் டிபிக்கு வந்து என்னது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இங்க வந்து மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்னா வந்து கால்நடைகளுக்கு வர்றது. பிளாக் லெக் அப்படின்னு கருங்காலை வந்து கிளாஸ்ட்ரிடியம் செனவி வந்து. கிளாஸ்ட்ரிடியம் செனவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெக் கருங்கால் நோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படி பார்க்கணும். ஸோ கிளாஸ்ட்ரிடியம் சான்வி அப்படின்றதான் அது. எழுதிறேன் தமிழ்ல, கீழே மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கிளாஸ்ட்ரிடியம் சான்வி. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. காலரா காரணம் யாருன்னா விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியா காரணம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அந்த டைஃபாய்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியாவா வைரஸா அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டாங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் டைரக்ட் கொஸ்டின் வந்து. ஸோ அப்போ நம்ம டிசீஸ் வந்து பாக்டீரியால படிச்சோம் அப்படின்னா அப்போ பாக்டீரியான்னு போட்டு போயிடலாம். இப்போ காலரா வந்து ஏற்படுத்துறது விப்ரியோ காலரே வந்து. முடியும் போது என்னது காலரேன்னு முடியுது. ஸோ இது பாக்டீரியாவா அப்படின்னா பாக்டீரியா தான். டைஃபாய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனெல்லா டைஃபி அப்படின்ற பாருங்க டைஃபின்னு முடியுது, அதை வச்சு நம்ம போட்டலாம் வந்து. ஸோ டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டியூபர்குலோசிஸ் அப்படின்னா என்னது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் முடியுது டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் அப்படின்னா அந்த டிபி வந்து ஏற்படுத்தக்கூடியது. அந்த லெப்ரசி அப்படின்னா லெப்ரேன் முடியுது, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, போட்டலாம். அடுத்த லெவல் என்ன, இதுதான் செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா இது பாக்டீரியாவா வைரஸா ஃபங்கையா அப்படின்றது நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க வந்து. கடைசியா நோய் வந்து தொழுநோய் லெப்ரசி அப்படின்றது கீழே மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் எழுதுறேன். தொழுநோய் அப்படி சொல்லி பார்க்கணும். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே இது எழுதுறேன். லெப்ரே அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோட பேர் வந்து. அடுத்து நிமோனியா அப்படின்றது டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படின்றது வந்து சொல்றோம். நிமோனியா அப்படின்னு சொல்றோம். டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. பிளேக் அப்படின்றது வந்து எஸ்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. பிளேக் என்னது எஸ்சினியா பெஸ்டிஸ் அப்படின்றது பிளேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிப்தீரியா வந்து கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே வந்து. முடியும் போது எல்லாமே அழகா அதுலயே முடிஞ்சு. நிமோனியா அப்படின்றது நிமோனியே,
பிளேக் அப்படின்றது மட்டும் எர்சினியா பெஸ்டிஸ் வந்து அதுல முடியல. ஸோ அதனால இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இது திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு நோய் வந்து இம்பார்ட்டன் தான். டிப்தீரியா அப்படின்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா தொண்டை அடைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டெட்டனஸ் அப்படின்றது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படின்றது. இந்த டிடின்னு சொல்லல அந்த டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அடிப்பட்ட உடனே அந்த காயத்தின் வழியா அந்த காயத்தின் வழியா என்ன பண்ணும் பாக்டீரியா காட்டில் இருக்க பாக்டீரியா உள்ள என்டர் ஆகும், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் அது. அண்ட் ஃபுட் பாய்சனிங் நம்ம ஏற்படுத்துது கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம். வெளியே சாப்பிட்டோம்னா ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, டிசென்ட்ரி ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. ஸோ அது எதனால ஏற்படுது அப்படின்னா வந்து உணவு நஞ்சாதல் அப்படின்றது காரணம் யாருன்னா இந்த பாக்டீரியா தான். கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படின்ற பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து மேகனோய் அப்படின்னா சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேகனோய் அப்படின்னா சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு காரணம் யாரு அப்படின்னா வந்து பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபோனிமா பெலிடம் அப்படின்ற பாக்டீரியா. இங்க எழுதுறேன் இதுக்கு. ட்ரிபோனிமா பெலிடம் ஓகேவா, அந்த பாக்டீரியா வந்து ஏற்படுத்துது. இது எல்லாமே நோய், அதுக்கான பாக்டீரியாவுடைய பேர் வந்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. திருப்பி திருப்பி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி பார்க்கணும். நெக்ஸ்ட் சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்றது வந்து சூப்பர் பாக்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணா ஹைட்ரோகார்பன்ஸ் பிரேக் டவுன் பண்ணுது. இப்போ எண்ணூர்ல வந்து ஆயில் லீக் ஆச்சுல, அந்த ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஆயில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு எந்த பாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணலாம், சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்ற பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணலாம். இது என்ன சொன்னா சூப்பர் பாக் மியூரி அப்படின்னு சொல்லி ஹைட்ரோகார்பன்களை சிதைவர். ஹைட்ரோகார்பனா பெட்ரோலியம் இருக்குல்ல, அதை சிதைக்க இது வந்து பயன்படுகிறது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி பாக்டீரியா ஃபார்ம்ஸ் பயோஃபிலிம்ஸ் வந்து எதுக்குன்னா டென்டல் கேரிஸ் வந்து. அப்போ வந்து இந்த பரிசொத்தை அப்படின்னு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாங்கலாம். அதே மாதிரி சிறுநீரக தொற்று அப்படின்னு ஏற்படுத்துறது யாரு, பாக்டீரியா தான் அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி டென்டல் கேரிஸ் வந்து பயோஃபிலிம்ஸ் வந்து உயிரி படத்தை ஏற்படும் பாக்டீரியா அப்படி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரால்ஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியால இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு தயார் பண்ண முடியும். அது பயோடிகிரேடபிள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியாத்தில் இருந்து என்னது பாலி ஹைட்ராக்சி பிபோட்ரேட் அப்படின்றது வந்து நுண்ணுயிரி நெகிழி வந்து மைக்ரோபியல் பிளாஸ்டிக் அப்படின்னு தயார் பண்றோம். இது வந்து பயோடிகிரேடபிள் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்து தயார் பண்றதுக்கு எந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் வந்து பிரேக் டவுன் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து. ஸோ நமக்கு டென்டல் கேரிஸ் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து யார் ஏற்படுத்துறா அப்படின்னா பாக்டீரியால வந்து ஏற்படுகிறது. அடுத்து மெத்தனோபாக்டீரியம் இஸ் எம்ப்ளாய்டு இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வந்து. மெத்தனோபாக்டீரியம் அப்படின்னு உயிர் வலி உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பயோகேஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு எந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுதுன்னா மெத்தனோபாக்டீரியம். அண்ட் ஹாலோ பாக்டீரியம் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி எங்க வளருது அப்படின்னா ஹை சாலினிட்டி வந்து அதிக உப்புத்தன்மை இருக்கிற ஏரியால வளரும். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா கரோட்டின் வந்து. அப்போ பீட்டா கரோட்டின் அப்படின்றத உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய பாக்டீரியா எது அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹாலோ பாக்டீரியம் அப்படின்றது சொல்றோம். ஹாலோ பாக்டீரியம் வந்து செய்ய பயன்படுகிறது. மெத்தனோபாக்டீரியம் உயிர்வலி பயோகேஸ் உற்பத்தி. பயோகேஸ் அப்படின்னா வந்து மாட்டு சாணம் இருக்குன்னா அதில் உற்பத்தி பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கழிவுகள் கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்குல்ல காய்கறி, ஸோ அதுல இருந்து இந்த கேஸ் வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பாக்டீரியா வந்து பயன்படுகிறது அப்படி பார்க்குறோம். ஸோ நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம அனிமல் கிங்டம் மட்டும் தனியா வந்து ஒரு டாபிக்கா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம இதை கம்ப்ளீட் பண்றோம். ஓகே, நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.